அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து டெஸ்ட் நம்பர் 10 வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான வினாக்களை கொடுத்துருக்கோம். வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அல்லது எத்தனை கொஷின் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் யார்? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் யார்? ஆன்சர் க. சச்சிதானந்தன் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, பொறுத்துக. பூவின் நிலைகளை நம்ம பொருத்தணும். ஓகேவா? இதில் போது அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? போது அப்படின்னு சொல்லப்படுறது பூ விரிய தொடங்கும் நிலையை நம்ம போது அப்படின்னு சொல்லுவாங்க. மலர் அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலையை நம்ம மலர் அப்படின்னு சொல்லுவோம். வி அப்படின்னா மரச்செடியிலேருந்து அந்த பூ கீழே விழுந்த நிலையை தான் வி அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலையை செம்மல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி சரியானது. அடுத்த வினா, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. ஆன்சர் மலேசியா. அடுத்த வினா பாருங்க. மேவலால் என்பதன் பொருள் என்ன? மேவலால் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பெறுதல் அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்த வினா, தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் என்ன? உரிச்சொல் தொடர். ஓகேங்களா? உரிச்சொல் தொடர். நனி, சால, தவ, தட இதெல்லாம் வந்தால் நம்ம உரிச்சொல் தொடர்னு சொல்லுவோம். அடுத்தது பொறுத்துக. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்னா முனைவர் சேதுமணி மணியன். குயில் பாட்டு இந்த நூலோட ஆசிரியர் பாரதியார். ஆறாம் திணையோட ஆசிரியர் வந்து மருத்துவர் கு. சிவராமன். காலம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்த வினா, நலியிரு முன்னிர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூரில் இந்த வரிகள் இருக்குது. நலியிரு முன்னிர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிற வரிகள் புறநானூரில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்படுபவர் யார்? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஸோ பாராட்டுறது பாரதிதாசனாக இருப்பார். ஓகேங்களா? அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வடிகனார் மகனார் நப்பூதனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்ததும் பொறுத்துக. இலக்கண குறிப்பு. ஸோ பண்பு தொகைக்கு உண்டானதை சரியாக நம்ம பொருத்தணும். ஓகேங்களா? பண்பு தொகைக்கு உண்டானது எது? செங்காந்தல். ஏன்னா அது வந்து செம்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்குது. இருபெயரட்டு பண்பு தொகை அப்படிங்கிறதுனா 2 பேர் வர மாதிரி எது இருக்குது? மார்கழி அப்படிங்கிறது மாதத்தை குறிக்கும், திங்கள் அப்படிங்கிறது மாதத்தையும் குறிக்கும், ப்ளஸ் நாளையும் குறிக்கும். அப்போ இருபெயரட்டு பண்பு தொகை பண்பை குறிக்கிறதால. ஓகேவா? ஓமை தொகை. ஓமை தொகைனா எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர் கை, அதாவது மலர் போன்ற கை. புரியுதுங்களா? உம்மை தொகை அப்படின்னா அண்ணனும் தம்பியும். அந்த உம்மு வந்து மறைஞ்சிருக்கிறதால அது வந்து உம்மை தொகையாக இருக்கும். வெளிப்படையாக வந்தால் எண்ணும்மை. ஓகேவா? அடுத்து பாருங்கள். டெம்பஸ்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? டெம்பஸ்ட். ஓகேங்களா? என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் பெருங்காற்று. அடுத்த வினா, பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் சங்க காலங்களில் வந்து ஒரு வீட்டோட வாசல் அடைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது திண்ணையில் வந்து படுத்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது சாப்பாடு பசியோடு யாரும் தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்துட்டு திண்ணையெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அந்த வாசலை அடைப்பாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை.
கெழியி என்பதன் பொருள் என்ன? கெழியி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் என்ன? சொல்லிசை அளப்படை. சொல்லிசை அளப்படை. அடுத்தவனா, கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது? கீழ்கண்ட இணை, ஏதாவது வட்டார வழக்குன்னு சொல்லுவோம். பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி அப்படின்னு சொல்கிறோம். மகுழினா சோற்றுக்கஞ்சி. தொலைவட்டையில்னா தொலைவில். வரத்துக்காரன் வரி வசூலிப்பவன் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா? புதுசாக வரவனை தான் வரத்துக்காரன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. அடுத்தது வருக 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 என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? 3 டைம் வருது. 3 டைம் தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். அப்போனா என்ன வரும்? அடுக்கு தொடர் வரும். பொருள் தராதது இரட்டை கிளவியாக மாறிடும். ஓகேவா? அடுத்தவினா, பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? ஆன்சர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். அடுத்த வினா, உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கமலாலயன். கமலாலயனுடைய நூல் தான் உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறது. அடுத்த வினா, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது எவ்வகை விடை? உற்றதை உரைப்பது எவ்வகை விடை? ஆன்சர் என்ன? உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடையில் வந்துடும். கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் நா முத்துசாமி. நா முத்துசாமி. அடுத்த வினா, குண்டலமும் குழைகாதும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? குண்டலமும் குழைகாதும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. எண்ணும்மை. ஓகேங்களா? மருத நில மக்களின் சிறுபொழுது என்ன? மருத நில மக்களின் சிறுபொழுது என்ன? ஆன்சர் வைகரை. மருத நில மக்களின் சிறுபொழுது வைகரை. அடுத்தவனா பாருங்கள், தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் என்ன? சுரதா. தேன்மழை நூலோட ஆசிரியர் சுரதா. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக மாப்போசி சாகித்ய அகாதமி விருது பெற்றார். எந்த ஆண்டு? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக மாப்போசி எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? ஆன்சர் என்ன? 1966. 1966. நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என கூறும் நூல் எது? நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என கூறும் நூல் எது? ஆன்சர் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. அடுத்த வினா, தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது? தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 3615 பாடல்களை கொண்டது தேம்பாவணி. 3615. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேரை தள்ளி விடுங்க. தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.